கோடி கோடியா பணம் சுருட்ட பல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ திருமணம் அப்படிங்கிற பேர்ல மோசம் செஞ்சு பல பேர்கிட்ட தேனொழுக பேசி அவங்கள ட்ராப் செஞ்சு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து நிறைய பணம் சுருட்ட கதை தான் இந்த லேடியோட கதை. திவ்யான்ஷி கான்பூர்ல ரொம்ப அழகான ஒரு ஊர்ல பிறந்த இந்த பெண்மணி அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கூட திருமணம் நடக்குது. அவர் பேரு ஆதித்யகுமார் லோவாஷ். இந்த ஆதித்யகுமார் லோவாஷ் குவால்டல் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இவர் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் போலீஸ் ஆபீசரா வேலை பார்க்குற இவரு இந்த திவ்யான்ஷியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த திருமணமானது February 17, 2024 நடக்குது. அப்போ இவங்களோட லைஃப் ஆனது ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாளா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திவ்யான்ஷி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மொபைல்ல இருக்கிற பல யூபிஐஸை டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எதுக்கு திவ்யான்ஷி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கணவருக்கு கொஞ்சமும் டவுட் வரல. ஆனாலும் கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டு இருக்க திவ்யான்ஷி அடிக்கடி தன் கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி, மனைவி எதுக்கோ கேட்குறாங்க அப்படின்னுட்டு இவருமே நிறைய பண பரிவர்த்தனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக என்னாச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ஆதித்யாக்கு தான் விபரீத முடிவு எடுத்துக்கிட்டா எப்படி அப்படின்றத யோசனை வந்திருக்கு. எதனால இவர் இப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திவ்யான்ஷி அப்படிங்கிறவங்க அவர் மேலேயே தப்பான கேஸை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால அவர்கிட்ட இருந்து நிறைய பணத்தை எதிர்பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 14.5 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருந்து கிளைம் பண்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த 38 வயதான திவ்யான்ஷி அப்படிங்கிறவங்க. ஆதித்யகுமார் ஒரு கட்டத்துல பார்த்துட்டு இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னுட்டு திருப்பி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. அங்க ஃபைல் பண்ணும்போது தான் திவ்யான்ஷியோட கதை பெரிய கதையா போயிருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கவர்மெண்ட் ஆபீசர்ஸை திருமணம் பண்ணி அவங்க மேல தப்பான பொய்யான கேசஸை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நிறைய பணம் பறிச்சதா நிறைய விஷயங்கள் வெளியில வந்துகிட்டே இருக்கு. இப்படி 2 பேங்க் ஆபீசர்ஸ், 2 போலீஸ் ஆபீசர்ஸ், இவங்க 4 பேரையுமே திருமணம் அப்படிங்கிற அந்த பேர்ல இவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி நிறைய பணங்களை இவங்க சுருட்டி இருக்காங்க. இந்த பெண்மணிக்கு 10க்கும் மேல பேங்க் அக்கவுண்ட் இருந்திருக்கு. இந்த 10 அக்கவுண்ட்லயும் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வரைக்குமே பண பரிவர்த்தனைகள் போயிருந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஆதித்யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதனால ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண உடனே திவ்யான்ஷியை போலீசார் அரெஸ்ட் பண்றாங்க. கமிஷனரோட உதவியோட ஆதித்யா இது பண்ணதுனால இப்படி நிறைய விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிச்சது. 2 பேங்க் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது 2 பேங்க் மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து 2 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மேல ரேப் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணமும், அதே மாதிரி இன்னொரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு சில லட்ச ரூபாய் பணமும் வாங்கியிருக்காங்க. இப்படி வாங்கினது மட்டும் இல்லாம இதுல இவங்க ஒருத்தரால மட்டும் இதை பண்ணியிருக்க முடியாத சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் முன்னாள் கணவர்களோட தொடர்பு இருக்கா இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயே யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விசாரணைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ யார் யார்கிட்ட எவ்வளவுலாம் பணம் வாங்கியிருக்காங்க, எந்த மாதிரி அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுக்கு மிடில் போலீசார் விசாரிக்கும் போது இவங்க ஆதித்யாவோட வீட்டுக்கு போன மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபுட்டேஜை நீங்க பாருங்க. இப்போ ரீசெண்டா 4 நாளைக்கு முன்னாடி போலீசார் கைது செய்யறாங்க. கைது செய்யும் போது இவங்க கிட்ட விசாரணை போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு சில உண்மைகளை சொல்றாங்க, ஒரு சிலது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கூட யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்க, என்ன மாதிரியான பண பரிவர்த்தனைகள் பண்ணியிருக்காங்க, யார் யாரை ஏமாத்தி இருக்காங்க, எந்த மாதிரி கேசஸ் இவங்க மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போலீசார் இன்னும் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல இப்படி பல பேரை கல்யாணம் பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட 4-5 பேரை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம சில பேர்கிட்ட ஆசை வார்த்தைகளை பேசி அவங்க கிட்டையும் பல லட்சங்களை சுருட்டி இருக்காங்க இந்த திவ்யான்ஷி. திவ்யான்ஷியோட கேஸ் பார்க்கும்போது ரொம்ப பெக்யூலரா இருந்தாலும் இதுல என்ன மாதிரியான மோட்டிவ்ல இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் போலீசார் விசாரிச்சுட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.